ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறான் சார். இந்த ஃபேக் ஐடி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேருக்கு பின்னாடி கியூட்டி, ஸ்மைலி, ஸ்வீட்டி, பியூட்டி, அது முக்கியமாக பிரியா கியூட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, சத்தியமாக அது ஃபேக் ஐடி தான். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஐடியிலேருந்து வந்துச்சு. அது நல்லா பாருங்களேன். ஃபேவரட் கலர் ப்ளூ கலர், ஐ லவ் திஸ் ஆக்டர், ஏஜ் 18 இப்படிலாம் போட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் பரவாயில்லன்னு அந்த அபவுட்டில் படிச்சுன்னு தான் வந்தேன். ஆனால் எப்போ தெரியுமா எனக்கு தெரிஞ்சது, கீழே ஸ்கூல்ன்ற இடத்துல எழுதியிருந்தான் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு. பிரியா கியூட்டின்னு பேரை வச்சு பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு போட்டு வச்சிருக்கேடா, உன் அறிவில் தீய வைக்க வந்துட்டானுங்க சில பேர்லாம். அதுவும் இப்போ ஒரு ஜெனரேஷன் கிளம்பிருக்கு, நோகாமல் சம்பாதிக்கிறது எப்படி. ஃபேமிலிஸ் 687K ஃபாலோவர்ஸ் இருக்கிறான். அவன் ஒரு உச்சகட்ட நடிகரோட வீட்டு வாசல்ல நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறான். இப்போ நான் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டிருக்கிறான். வெளியில் இருக்கும்போது தலை மொட்டையாக இருக்குது, முடி கம்மியாக இருக்குது. உள்ளே போய் ஃபோட்டோ எடுத்துருக்கான், அதில் முடி நிறையா இருக்குது. இங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ள முடி அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுன்னா அதுக்கு அத்தனை லட்சம் பேர் லைக் போட்டிருக்கிறான். அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான், அதுக்கு 7000 அனுப்பிச்சி விட்டுருக்குறானுங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் உடனே நீங்கள் அனுப்புங்க, அறக்க பறக்க பண்ணுறேன்னு இருக்கிறான். அத்தனை பேர்கிட்ட இருந்தும் அறக்க பறக்க ஆட்டையை போட்டு தார் கார் வாங்கியிருக்கிறான். நாம சைக்கிள் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். தார் கார் வாங்கியிருக்கான். அதுக்கும் வந்து சொல்கிறான் தெரியுமா, எல்லாருக்கும் என் மேலே பொறாம ஃபேமிலிஸ், நான் தார் கார் வாங்கினது இவங்க யாருக்குமே பிடிக்கல ஃபேமிலிஸ். யார் தான் ஃபேமிலிஸ் பெட்டிங் ஆப் எல்லாம் ப்ரமோட் பண்ணல. டேய், எவன் செஞ்சாலும் கொலை தான், எவன் செஞ்சாலும் தப்பு தான். உண்மையாகவே எங்கள் பட்டிமன்ற குழு சார்பாக அரசாங்கத்துக்கே ஒரு பெரிய நன்றியை சொல்கிறோம். ஏன்னா ரம்மி ஆப்பால் இத்தனை உயிர்கள் பலியாவதை பார்த்து அரசாங்கமே அதை தடை பண்ணுச்சு இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வரவேற்க வேண்டியதுதான். ஏன்னா இவனுங்களை அந்த ஆப்பை விட்டுட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்கள் அதில் விளையாடாதீங்கன்னு சொன்னால் இவனுங்க கேட்க மாட்டானுங்க. ஒட்டு மொத்தமாக பேன் பண்ணால் மட்டும்தான் இவனுங்க அடங்குவானுங்க அப்படின்னு சொல்லி பேன் பண்ணது இருக்கு இல்லையா. அது ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயம். அந்த ஃபேமிலிஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. எனக்கு என்ன மன வருத்தம்னா, ஒரு 15 வயசு இருக்கும் பொழுது, 13 வயசு தான் இருக்கும் பொழுது சின்ன பையனாக இருக்கிறான், பச்சை துண்டை போட்டு, எங்கள் ஊரில் ஒருத்தன் பச்சை துண்டு போட்டுருவான். இந்த பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு இத்தனை பேரை ஏமாத்திருக்கான். 14 வயசு. இந்த பச்சை துண்டை போட்டுட்டு இவன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஏமாறுறானுங்களா, இல்லை தெரியாமலே அப்படித்தான் ஏமாந்துதான் போவோமே அப்படின்னு ஏமாறுறானுங்களா?